வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது ரெண்டும் நல்லா பொரியணுங்க. சீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. இந்த அளவு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. தக்காளியை சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி இந்த அளவு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவலை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம வதக்கி வச்ச எல்லா பொருளையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு சைடாக வச்சுக்கலாம். மறுபடியும் அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி 4 கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி கீரி அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா இதை எண்ணெயிலேயே வதக்கிடலாங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடணும். பாருங்கள், இந்த அளவு தோல்லாம் சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாங்க. வெளியே எடுத்துட்டு இப்போ இதே எண்ணெயிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா சிவந்து பொரியணுங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 6 பல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது மல்லித்தூளுங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாய்த்தூள் எல்லாம் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரை அலசி லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த அளவு கொதி வரணுங்க. வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்தவாறு தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோங்க, மிதமான தீயிலேன்னு. குழம்புலேருந்து இந்த அளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காயை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏற்கனவே கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கி வெந்துருச்சுங்க. அதனால் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு மறுபடியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் குறைவான தீயில கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், குழம்புலேருந்து இந்தளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.